நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வித்தியாசமான ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய மாதிரி ராகி மால்ட் பவுடர் எப்படி பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். அந்த பவுடரை யூஸ் பண்ணி ராகி மால்ட் மில்க் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கக்கூடிய ஒரு சத்தான ட்ரிங்க்கு தான். இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ராகினாவே நமக்கு எல்லாமே தெரியும். அதில் இன்னும் நம்ம நட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கும் போது இன்னுமே அதோட சத்துக்கள் வந்து பன்மடங்காக பெருகி குழந்தைங்களுக்கு வந்து வீட்டிலே இருக்கிற வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குற எந்த ஹெல்த் ட்ரிங்க்கில் இருந்தாலும் நம்மளுக்கு ஓரளவுக்கு கெமிக்கல்ஸ் ஏதாவது கலந்துருப்பாங்களோ, ஏதாவது நியூட்ரிஷன்ஸ் வேல்யூஸ் இல்லாமல் இருக்குமோ, ஆட் ஆகாமல் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் நமக்கு எப்போவுமே இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. அதே நம்ம வீட்டிலே நம்ம வந்து சுத்தமான ஆர்கானிக் பொருளாக வாங்கிட்டு செய்யும் போது ஒரு மனசில் நமக்கு திருப்தியும் இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு வந்து ஆரோக்கியமான உணவை கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு ஏற்படுத்தும். இந்த காலத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா கலப்படமாகவே இருக்குது. ஸோ அது மாதிரி எதுவுமே நம்ம கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாமல் ஆர்கானிக்காக இருக்கிற மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம இப்போத்துலேருந்தே பழக ஆரம்பிக்கணும் குழந்தைங்களுக்கு. சரி வாங்க இந்த பவுடரும் இந்த ட்ரிங்க்கும் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ராகி மால்ட் வந்து பண்ணுறதுக்கு பேசிக்காக ஒரு கப் ராகி எடுத்து ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு 2 நாள் வந்து இதை முளைக்கட்டி வச்சுருக்கேன். இதில் பாதி முளைக்கட்டி இருக்குது, பாதி சரியாக முளைக்கட்டலை. பட் இது வரைக்குமே ஆனதே போதுமானதாக இருக்கும். ஸோ ஒரு கப் அளவுக்கு ஸ்ப்ரவுட்டட் ராகியை யூஸ் பண்ணியிருக்கேன், எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 10 ஏலக்காய், 12 கேஷ்யூ நட்டு, 12 பாதாம், கொஞ்சமாக வந்து சாஃப்ரான், நம்ம தேவையான அளவுக்கு சாஃப்ரான் எவ்வளோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இப்போ இது வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகியில் தான் பண்ணணுமா அப்படின்னா, ஸ்ப்ரவுட்டட் ராகியில் பண்ணால் இன்னும் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். இல்லை நம்ம ஹோம்மேட் ராகி ஃப்ளார் இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை கடையில் வாங்குகிற ராகி ஃப்ளார் வச்சு கூட ராகி ஃப்ளாரை வறுத்துட்டு கூட இப்போ இந்த மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துட்டு அப்படியே கூட நம்ம ராகி மால்ட் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் பேன் எடுத்து அடுப்பில் பற்ற வச்சுக்கோங்க. நம்ம இப்போ எடுத்துருக்க ஸ்ப்ரவுட்டட் ராகி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு. இது நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினா தான் நமக்கு வந்து வறுப்படும் போது நல்ல ஸ்டோரிங் கெப்பாசிட்டி நல்லா வரும் நமக்கு. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயர் வச்சாலும் நமக்கு நல்லா இருக்கும். பட் அவ்வளோ அந்தளவுக்கு குவான்டிட்டியாக நம்ம பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு 2 months இல்லை 3 months வர அளவுக்கு பண்ணிவிட்டு ஸ்ப்ரவுட்டட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா இன்னுமே நமக்கு ஹெல்த் நியூட்ரிஷன்ஸ் நிறையவே இருக்கும். நல்லா ஒரு 10 to 15 minutes இது நல்லா வறுபடணும். ராகி வறுத்து எடுத்தோடனே நம்ம ஏலக்காவே லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு அரை நிமிஷம் இது வறுத்த உடனே நம்ம கூடவே நம்மளுடைய பாதாமும் கேஷ்யூ நட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இது ஒரு 3 minutes நல்லா வதங்கட்டும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜிலேருந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெளியே எடுத்து நல்லா வச்சுடுங்க. ஒரு 2 hours நல்லா அதோட சில்னஸ் போனதுக்கப்புறமா வரங்க. அப்படியே நம்ம ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லேருந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் டைரெக்டாக யூஸ் பண்ணி 3 to 4 minutes வதக்கினா போதும். இது நல்லா இது வறுப்பட்டாச்சு. இதுவும் ஒரு தட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இது நல்லா தட்டில் கொட்டி நல்லா ஃபேன் காற்றுல வச்சுடுங்க. சூடு கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா கூலாகணும். கூலான பிறகு தான் நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைக்க ஆரம்பிக்கணும். இது கூலாகட்டும். இப்போ நல்லா ஒரு 1 hour கிட்ட நல்லா ஆற விட்டாச்சு. தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கிற ஒரு மிக்ஸி எடுத்து வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இதில் இது நிறைய குவான்டிட்டி பண்ணுறீங்களா இருந்தால் நம்ம வந்து மில்லில் கொடுத்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இது இப்போ கொஞ்சம் குவான்டிட்டினால நான் மிக்சிலே போட்டு அரைச்சிக்கிறேன் நான். இது இப்போ இதை போட்டு ஒன்றுலேயே போட்டு நம்ம எடுத்தாச்சு. ஒன்றுலேயே கொஞ்சம் கொஞ்சம் டைம் விட்டு போட்டு எடுத்துக்கோங்க. இதை நல்லா நம்ம மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு இல்லைனா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நல்லா நமக்கு ராகி மால்ட் வந்து நல்ல கலர் கொடுக்கும். இதில் ராகி மால்ட்னாவே நமக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் தான் வரும் நமக்கு. ஸோ அந்த ஸ்டேஜ் நம்ம கரெக்டாக வர்றதுக்காகவும் நம்ம ஃபுட் கலர் சேர்க்காமல் நம்ம நேச்சுரல் கலரே சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 சாஃப்ரான் சேர்த்துக்கோங்க. இதில் இது ஆப்ஷனல் தான். இதுவும்
கொஞ்சம் அதிகமாக வேணாலும் நம்ம அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இதில் இது ஒரு வாட்டி மிக்சியில் ஒரு வாட்டி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில். ஸோ இப்போ இது வேணும்னா அப்படியே கூட டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஜலிச்சு யூஸ் பண்ணனாலும் ஜலிச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஆக்சுவலாக சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம அந்த பாதாம்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ராகி 6 months பேபிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறது வந்து நம்ம வெறும் ராகி மட்டும் யூஸ் பண்ணிட்டு கூட கொடுக்கலாம். நல்லா ஜலிச்சிட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடராக ஜலிச்சிட்டு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம நார்மலாக பெரிய பசங்களுக்கு கொடுக்குறது நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அப்படியே கூட ஜலிக்காமல் அப்படியே கூட எடுத்துக்கலாம். நம்ம இது பாருங்கள், இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபைன் பவுடராக கிடைக்கும். இதுவும் ஆல்மோஸ்ட் ஃபைனாக தான் இருக்குது. இது கொஞ்சம் டஸ்டியாக இருக்கும், இது கொஞ்சம் ரொம்ப ஃபைனாக இருக்கும் பவுட்ரு. கஞ்சி காசத்துக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். சரி, நான் இப்போ இது எல்லாமே ஜலிச்சு எடுத்துக்கிறேன். நம்மளோட அரைச்சி எடுத்துன்னு அந்த ராகி மால்ட் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அடுப்பில் வைக்கலாம். இது இப்படி அடுப்பில் வச்சோன்னா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 3 minutes வந்து நம்ம கொதிச்சா போதும். ராகின்றதுனால தான். கை விட்டுட்டிங்கன்னா அது பாட்டு கொஞ்சம் அடி பிடிக்கும், கட்டி தட்டும். ஸோ அதனால் நம்ம கை விடாமல் கிளறிட்டே இருந்தோன்னா நமக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ராகி மால்ட் மில்க் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா இது மாதிரி நல்லா பொங்க வரும், நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பால் எடுத்துக்கலாம். இல்லை தண்ணி வேண்டாம் பால்லே வேணும்னாலும் நம்ம விடாமல் கைவிட்டு கிளறிட்டே இருக்கணும் பால்னா. ஸோ அப்படி வேணாலும் நம்ம குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் தண்ணி இல்லாமல் அப்படியே நம்ம கொடுக்கலாம். இதில் ஏலக்காய் தூள், சாஃப்ரான் எல்லாமே போட்டிருக்கிறதுனால நமக்கு அதுவே வாசனையாக அதிகமாக இருக்கும். இன்னும் அதுக்கு எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ராகி மால்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இது எவ்வளோக்கு எவ்வளோ சூடாக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச ஒரு ராகி மால்ட் பவுடரை எப்படி நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்குமோ அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. வீட்லேயே ஆரோக்கியமாக எந்த கலர் மிக்சிங்கும் இல்லாமல் எந்த கெமிக்கலும் எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்லேயே வந்து அழகாக ஒரு வீட்லேயே ஹோம்மேட் ராகி மால்ட் மில்க்கும் பவுடரும் ரெடி பண்ணிட்டோம், மில்க்கும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சர்வ் பண்ணிடலாம்.